சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யா. அடுத்த வரி சொன்னாரு, கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி. இப்போ மாணிக்க வாசகருக்காக பெருமான் திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்தில் குருநாதனாகவே வந்தார். அவருக்கு வந்தது, ஏன்னா இது அவருக்கு வந்து அனுபவத்தம் சொல்றார். அப்ப பெருமான் வந்தார். எதற்கு வந்தார், ஏன் வந்தார், இந்த வரிக்குள்ள எல்லாம் சொல்லிட்டாருங்க. வந்தவர் யார்? கண்ணுதலான், நெற்றியின் கண், கண்ணுடைய பெருமான். ஏன், சிவபெருமானை தவிர வேறு தெய்வத்துக்கு நெற்றியில கண் கிடையாது. எனவே அவர் தான் வந்தார். இப்ப சொல்லணும், யார் யா வந்தாங்க? சிவபெருமான் வந்தாருங்க. எப்படி சொல்ற? நெற்றியில கண் இருந்தது. கண்ணுதலான். சரி, அவர் ஏன் உன்னை பார்க்க வந்தாரு? எதுக்கு வந்தார்? கருணை என்கிற கண் காட்ட வந்தார். கண்ணுதலான் தன் கருணை, அவருடைய கருணையாகிய வந்த ஒன்றை எனக்கு காட்ட வந்தார். ஏன், உனக்கு காட்டுனாத்தான் தெரியுமா என்ன? ஆம், உயிர்கள் அறிவித்தால் தான் அறியும், காட்டுனாத்தான் காண முடியும். ஆக சிவபெருமான் தான் வந்தார். என்ன காட்டினாரு? கருணை என்ற ஒன்றை காட்ட வந்தார். அப்ப இந்த வந்தார் என்பது இறைவன், வந்தது இறைவன். எதுக்கு வந்தாரு? கண் காட்ட வந்தார்னு வைக்கலாம். என்ன கண் காட்ட வந்தாரு? கருணையினால கண் காட்ட வந்தார். இதை வேறு வகையா சொல்லலாம். நான் இப்போ முதல்ல சொன்னது ஒரு வகையா சொன்னேன். கண்ணுதலான் வந்தான், எதற்கு வந்தாரு? கருணை காட்ட வந்தார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையா சொல்லிட்டு நான் வேறு வகையா சொல்லணும். கண்ணுதலான் வந்தார், எதற்கு வந்தார்? கண் காட்ட வந்தார். கண் காட்ட வந்தார்னு, ஏன் உனக்கு தான் கண் இருக்குதே, அவரை காட்டணுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு இருக்கிற கண் ஊனக்கண், எனக்கு என்ன இல்லை, ஞானம் என்கிற கண் எனக்கு இல்லை. அப்ப அவன் வந்து என்ன காட்டினான்? ஞானமாகிய கண்ணை எனக்கு அவன் காட்டினான். அப்ப ஊனக்கண்ணால இறைவனை காண இயலாது. எனவே ஞானம் என்கிற கண்ணை எனக்கு காட்ட வந்தார். அந்த ஞானம் என்கிற கண் அவர் கொடுத்ததுனால நான் அவரை பார்த்தேன். எனவே இறைவன் வந்தது, இறைவன் கண்ணுதலான். எதுக்கு வந்தாரு? கண் காட்ட வந்தார். அப்படி வந்தது எதனால? ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏன் வந்தாரு? நாங்களாம் அங்கே தான் இருந்தோம், எங்களெல்லாம் காட்டலையே. இல்லையா, கருணையினால காட்ட வந்து. இந்த வரி முன்ன சொன்னது வேறு பொருளுங்க. இப்போ நான் ரெண்டு வகையா இந்த வரிக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன். கண்ணுதலான் கண் காட்ட வந்தார். கண்ணுதலான் வந்தார், எதற்கு வந்தாரு? கண் காட்ட வந்தார். அப்படிங்கும்போது கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தார். தன் கருணையாகிய கண்ணை காட்ட வந்தார்னு ஒருவாறு சொல்லிடலாம். இது மேலோட்டமான பொருள். ஆழமான பொருள் என்று கேட்டா, நெற்றியில் கண்ணுடைய பெருமான் எனக்கு ஞானம் என்கிற கண்ணை காட்ட வந்தார். இங்க கண் என்பதுக்கு அறிவுன்னு பொருள், மறந்துடாதீங்க. இங்க கண் என்று சொல்லப்பட்டது அறிவை குறிப்பது. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தேர்ந்தன பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே என்கிற இடத்துல நம்முடைய மெய்கண்டார் கண் என்பதற்கு அறிவுன்னு பொருள் செய்திருக்கிறார். ஞானக்கண் ஊனக்கண் என்று குறுக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்த்து கொள்ளுங்க. எனவே இறைவன் வந்தான். என்னக்காக வந்தாரு? கருணையினால வந்தார். எதுக்காக வந்தாரு? கருணையினால வந்தார். அப்பதான் பொருத்தமானது. அப்ப கண்ணுதலான் வந்தார், ஞானமாகிய கண்ணை காட்ட வந்தார். அதே ஏன் உனக்கு மட்டும் காட்டார்? அது அவர் கருணைங்க. நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்த ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கா நம்மானாய். அவரே சொல்லிட்டார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க, அவரெல்லாம் விட்டுட்டார். என்ன பண்ணிட்டு பிடிச்சுக்கிட்டார். அது எங்க உன்னை பிடிச்சிட்டாரு? அதுதாங்க தெரியல. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள், இருக்கொடு தோத்தினர் இயம்பினர் ஒருவாள், துண்ணிய பிணைநலர் கையினர் ஒருவாள், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள். இவங்கெல்லாம் விட்டுட்டார்.
இப்போ ஒருத்தர் சினிமா பார்த்துட்டு இருந்தார், ஒருத்தர் விளையாடிட்டு இருந்தார், ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். இவங்களாம் விட்டுட்டு என்ன பிடிக்க வந்தான்னு சொன்னால், சரி அவங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க அதனால விட்டுட்டு வந்தான்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் பூ வச்சிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்படி உன்னையே நினைச்சிட்டு ஒரு பெருங்கூட்டம் காத்து நிக்குது. எது? வீணை வாசித்து கொண்டும் யாழ் மீட்டு கொண்டும் உன் புகழை பாடிக்கொண்டும் தொழுதும் வணங்கியும் துவள் அப்படியே நிற்கிற பெருங்கூட்டம் நிற்கும் போது அவங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கறது விட்டு போட்டு அவங்கள விடுத்து நான் எங்கேயோ பக்கம் இங்க குதிரை வாங்க போகணும் வந்தேன். என்ன பிடிச்சிக்கிட்டியே பெருமான். அப்ப இத்துணை பேர் உன்பால் கருணையோடு உன் கருணைக்கு ஏங்கி கிடக்கும் போது அவங்கள விட்டுட்டு நீ என்னை நோக்கி வந்தது எதற்காக? அதுக்கு தான் சொன்னாரு, கருணையின் காரணமாக. நீங்க அதைத்தான் இந்த வரிகள் நமக்கும் பொருந்தும். இன்னைக்கு நாம இருக்கிற இடத்துல இறைவன் இருக்கிறது, கோயில் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு ஏன் கிடைத்தது? கருணையினால். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். மாணிக்க வாசகர் மட்டும் கருணையினால கிடைச்சு நினைச்சிடாதீங்க. நமக்கும் இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்குதோ, நமக்கு அவர் அளவுக்கு கிடைக்கல, ஏதோ நமக்கும் கிடைச்சிருக்கிறது. ஆனா அந்த கிடைத்தது தகுதியின் அடிப்படையில் அல்ல, கருணையின் அடிப்படையில் கிடைக்க பெற்றிருக்கு. இன்னைக்கு நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு கருணையினால் கிடைத்த வாய்ப்பு. அதை மட்டும் ஆழமாக நம்ம நெஞ்சில் வச்சுக்கணும். நீங்க தகுதியினால் கிடைத்தது நினைச்சீங்கன்னா ஆணவமல சார்பு வந்துடும், இறைவனை விட்டு விலகி போயிடும். என்னைக்கும் தான் ஒரு நாளைக்கு முன்னால் அதில் நிற்க முடியாது. ஆனா இது கருணையினால் என்று நினைத்தீங்கன்னா அதிலேயே நின்று விடலாம். இதான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு. இது கருணைன்னு நினைச்சா மட்டும்தான் தக்க வைக்கப்படும், இல்லைன்னா உங்களால் அந்த இடத்துல இருக்க இயலாது. நீங்க எந்த பணி வேணாலும் செய்யலாம், சாமி வெளியேற்றிடுவார். போதும், நீ நினைச்சு செஞ்சதெல்லாம் போதும், கிளம்பு அப்படின்றார். வேற ஆள் கொண்டாந்து இடத்துல போட்டுவார். அப்புறம் நாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும். அப்ப நாம செய்யணும்னா கிடைத்திருக்கிற வாய்ப்பு கருணையினால், இது கருணையினால் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சாமி இந்த வாய்ப்பை சாகிற வரைக்கும் கொடுப்பருமா, இது கருணையினால் கிடைத்திருக்கிறது, என் தகுதியினால் கிடைத்தது அல்ல. எனவே எனக்கு இந்த வாய்ப்பு தொடர்ந்து எனக்கு கொடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால கண்ணுதலான் வந்தார். எதற்காக வந்தார்? கண் காட்ட வந்தார். கண் என்பது அறிவாகிய ஞான கண்ணை காட்ட வந்தார். அப்படி வந்தவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? எப்படி வந்தாரு? கருணையினால வந்தார். இதுதான் ஆழமான சித்தாந்த பொருள். இதை வேடிக்கையா சொல்லணும் வச்சுங்களேன். இதை ஒரு வியப்பு சொல்லணும். எது என்னன்னு சொல்லனா, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ எனக்கு திருவண்ணாமலை போகணும்னு ஆசையா இருக்கு. நான் கேட்டேன், ஐயா அண்ணாமலை போகணும்னு. ஒருத்தர் போய் கேட்டேன், அண்ணாமலை தானே, பஸ் ஸ்டாண்டுக்கு போ, திருவண்ணாமலை பஸ் இருக்கு, ஏறி போவையா, இதுக்கு வேற எங்கே போகணும் எப்படி போகணும் கேட்டுட்டு இருக்குது. அது எனக்கு தான் தெரியும், பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அண்ணாமலை பஸ் ஏறி போகணும். ஆனால் அண்ணாமலை போகணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு இங்கே பாருப்பா, இங்கே போ, இறக்கி விடுவாங்க, இந்த கடைக்கு போ, அங்கே நல்லா சாப்பாடு இருக்கும், தங்குன்னு நினச்சின்னா அங்கே போ, அங்கே தங்கு. அப்புறம் அப்படியே இங்கே போனீங்கன்னா மூவர் தேவாரம் இருக்குது, அதில் சுந்தரசாமி கிடைக்கல, 2 பேருக்கு தேவாரம் இருக்குது, பாட்டை பாடு. அப்படியே மலை சுற்றி போனீங்கன்னா அங்கே ஒரு அடியண்ணாமலைன்னு ஒரு கோயில் இருக்குது, 8 நிறுதி லிங்கம் இருக்குது, 8 கோயில் 8 இடத்துல 8 திசையில் இருக்குது, அதெல்லாம் கும்பிட்டுட்டு வா. இப்படி ஒரு வழிகாட்டுனா நல்லா இருக்குமா? அதை விட்டு போட்டு அண்ணாமலை போனால் பஸ் ஏறி போனால் தெரியாது. இதுக்கு நீ என்ன எனக்கு தெரியாதா என்ன? அப்போ ஒரு போகணும்னு கேட்கும்போது அதை சொல்லணும். யாராக இருக்கணும்? ஏற்கனவே போன ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். போனவங்கள்ட்ட கேட்டால் தானே உங்களுக்கு என்ன சொல்லலாம், வழி சொல்லுவார். போகாத ஆள்கிட்ட போய் கேட்டினா, நானே போகணும் தான் ஏன் நினச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. போகணும் தானே, பஸ் ஏறி போனீங்கன்னா போகிற அப்படின்னு அர்த்தம். அது முறையானதல்ல. அப்போ இந்த வரியை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. மாணிக்க வாசகராகிய அவருக்கு, நான் இப்போ சொல்வது வேடிக்கைக்காக சொல்கிறேன். சித்தாந்த பொருள் சொல்லியாச்சு, வெளிப்படையான பொருள் ஒன்று சொல்லிட்டோம். இதில் ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்குது. எங்க மாணிக்க வாசகர் நகைச்சுவையும் செய்திருக்கிறாரா? என்ன செய்திருக்கிறாரு? என்னையா நகைச்சுவை அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ கேட்குற மாணிக்க வாசகருக்கு கண் காட்ட ஒருத்தர் வந்தாருங்க. யாரையா வந்தா?
கண் இல்லாதவன் காட்ட வருவானா என்ன? அவனுக்கே கண் இல்லை, அவன் காட்ட முடியுமா என்ன? காட்ட முடியும். அப்ப யார் வந்தாரு? நெத்தியில கண் இருக்கிறவன் காட்ட வந்தானுங்க. 2 கண்ணுடையவன் அல்ல, 3 கண்ணுடையவர் கண் காட்ட வந்திருக்கிறார். ஏன் இவருக்கு கண் காட்ட வந்தவர் யார் அப்படின்னு கேட்டா, கண்ணுதலான் வந்தான். அப்ப என்ன தெரியும்னா, கண் உடையவருக்கு கண்ணுடையவர் தான் காட்ட முடியும். அது 2 கண் உடையவர் அல்ல, இவருக்கு யார் வந்திருக்கிறார்? 3 கண் உடையவர் வந்திருக்கிறார். அப்ப ஒரு நயம் அதுல நகைச்சுவையாக சொல்லுகிறார், கண் தெரியாதவன் கண் காட்ட வல்லையா, 3 கண் உடையவன் கண் காட்ட வந்திருக்கிறான் என்பது அதுல இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்குதுங்க. இது இலக்கியத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சுவை. எனவே கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து, எனவே கண்ணுதலானாகிய இறைவன் தன் கருணையின் காரணமாக கண் காட்டினார். எது? ஞானமாகிய கண்ணை மாணிக்க வாசகருக்கு இறைவன் காட்டினான். அப்ப ஞானம் அவன் தந்தாத்தான் வரும் உயிருக்கு, அவன் தராம உயிருக்கு வராது. எனவே அந்த வகையில் ஞானமாகிய கண்ணை இறைவன் காட்டினான். அவன் காட்டினாத்தான் உயிர் காணும், அவன் காட்டாத நம்மால காண இயலாது. ஏன்? சைவ சித்தாந்தம் சொல்லுது, அறிவுறுத்தினால்தான் உயிர்கள் அறியும், தானா அறிந்து கொள்கிற அறிவு உயிருக்கு இல்லை. எனவே அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இறைவனுக்கு இருந்தது, காட்ட வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருந்துச்சு. அவன் காட்டினான். காணுகிற வாய்ப்பை மாணிக்க வாசகர் பெற்றார். அவன் கருணையினால் காட்டினான், அவன் கருணையினால் அவர் கண்டார். இதான் அங்க சொல்லப்பட்ட செய்தி. அதுதான்